இப்போ நீங்க ஏசாயா 53 எடுங்க. ஏசாயா 53 5:6 படிங்க. ஏசாயா 53 5:6. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நம்முடைய என்ன நிமித்தம்? அக்கிரமம். மீறுதலுக்காக அவர் என்ன செஞ்சாரு? காயப்பட்டார். நம்மளுடைய அக்கிரமம். அக்கிரமம்னா என்னது? தேவனுக்கு விரோதமாய் நாம் செஞ்சிருப்போம். தேவன் சொன்னபடி நாம் செஞ்சிருக்க மாட்டோம். அதற்கு விரோதமாக நம்ம என்ன செஞ்சிருப்போம்? செஞ்சிருப்போம். நல்ல கவனிங்க. அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். யார் நொறுக்கப்பட்டார்? இயேசு நொறுக்கப்பட்டார். இது நியாயப்பிரமாணத்துல நொறுக்கப்படல. அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்துல இந்த பலி என்ன செய்யல? வரல. அப்போ மீறுதல் நிமித்தம் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது. இந்த சமாதானம், ஒரு மனுஷனுக்கு சமாதானம் வரக்கூடிய தண்டனை யார் மேல வந்தது? இயேசு கிறிஸ்து மேல வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இன்னைக்கு நம்ம யாரால குணமாகிறோம்? இப்படி தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தர் நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். இப்போ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் யார் மேல விழ பண்ணினாரு? இயேசு கிறிஸ்து மேல பிதாவாகிய தேவன் விழ பண்ணினார். நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை என்ன செஞ்சாரு? விழ பண்ணினார். நல்ல கவனிங்க. இப்போ உங்க அக்கிரமங்கள் எல்லாம் அங்க விழ பண்ணிட்டானா உங்ககிட்ட எது இருக்காது? அக்கிரமம் இருக்காது. அப்ப அக்கிரமம் இருக்காதுன்னா என்னது வராது? வியாதி வராது. அதனாலதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு வியாதிகள் இருக்கு என்று ஒரு நரகவாசிகள் சொல்லுவதில்லை. ஏனென்றால் அவர்கள் அக்கிரமங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப ஒரு வியாதி சுகமாகிறது அவங்க திறமையிலையா இல்ல அவங்க அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதுனாலயா? அவங்க திறமை இல்ல, அவங்க அக்கிரமங்கள் வேற ஒருவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இப்போ அவங்க திறமையினால அது சுகமாகல, அவங்க நல்லா இருந்ததுனால அவங்க வியாதிகள் சுகமாகல. அவங்க அக்கிரமங்களை இயேசு மேல தேவன் போட்டபடினால்தான் இவங்க இருக்கிறாங்க, சுகமாகறாங்க. அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு ஒரு வியாதி வருது அப்படின்னா நீங்க என்ன சொல்லணும்? உங்களுக்கு ஒரு வியாதி வருதுன்னா நீங்க என்ன சொல்லணும்? என் அக்கிரமங்களை இயேசு சுமந்து தீர்த்திருக்கிறார். அதை நான் விசுவாசிக்கிறபடினால் எனக்குள் வியாதி வர முடியாது. அல்லேலூயா. எனக்குள் வியாதி இருக்க முடியாது. காரணம் என் அக்கிரமங்களை என் மீறுதலை இயேசு சுமந்து தீர்த்திருக்கிறார். அந்த தண்டனைக்கு உண்டான வியாதி என் மேல் வர முடியாது. எனவே தண்டனை சுமந்து தீர்க்கப்பட்டாயிற்று. அக்கிரமத்துக்கும் மீறுதலுக்கும் உண்டான இந்த தண்டனை வியாதி, அந்த வியாதியை இயேசு சுமந்து தீர்த்திருக்கிறார். அவர் தலைமுறையாக நான் சுகமா இருக்கிறேன் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் வியாதியிலிருந்து நீங்கப்படுவீங்க. அல்லேலூயா. வியாதிப்பட்டவர் என்று உங்களை சொல்ல முடியாது. இந்த வார்த்தையை நீங்கள் ஸ்திரமாய் பிடித்திருப்பீங்கன்னா இந்த வார்த்தை ஒண்ணு என்னதான்? நீதி. அப்படி ஒவ்வொரு வார்த்தை என்னதான்? நீதி. ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அதை ஸ்திரமாக்கப்படும் பொழுதுதான் நீங்கள் அதனால் நீங்கள் எதிர்த்து இருப்பீங்க. அல்லேலூயா. இப்ப நீங்க இதே இந்த அக்கிரம செயல்பாடுகள் இதெல்லாம் இருக்குது, இதனால் வியாதி வருது வச்சுக்கிடுவோமே. அக்கிரமத்தினால மீறுதல்னால வியாதி வருகிறது. இப்போ உங்களுக்கு இந்த கிருபை பிரமாணத்துல நீங்க இல்ல, நியாய பிரமாணத்துல இருக்கீங்க. இப்ப சபையில பேசப்படுவது போல நியாய பிரமாணத்துல இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு வியாதி வந்துச்சு. உடனே போதகர் சொல்ற, நீ போதகர் பேசிட்டு இருக்க, நீ அக்கிரமம் செய்திருக்கிறாய், அப்படிதான் உனக்கு வியாதி. அப்படி மொத்தமா பேசிட்டு இருக்கிறார். நீ அக்கிரமத்துக்கு மனம் இருக்கு, அப்பொழுது நீ வியாதிப்பட்ட வியாதியிலிருந்து நீக்கப்படுவாய். நீ அக்கிரமத்தை விட்டு விலகு, நீ அக்கிரமம் செய்யறத விட்டு மாறு அப்படின்னு சொல்லுறார். இந்த வியாதிப்பட்டவன் பார்க்கிறான், என்ன அக்கிரமம் செஞ்சோம் அப்படின்னு நினைக்கிறான். உடனே ஏதோ ஒரு அக்கிரம காரியம் அவனுக்கு தெரியாது. சரி, ஏதோ நினைக்கிறான்னு வைங்களேன். இப்போ அந்த காரியத்துல இருந்து விடுதலை ஆகணும்னு யோசிக்கிறான். ஏன்னா வியாதி மாறணும், அதுல விடுதலை ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறான். அந்த விடுதலை ஆகணும் யோசிக்கும் பொழுது சாத்தான் சொல்லுவான், இந்த வியாதி இருக்குது, விசுவாசித்த உடனே மாறாது, அந்த விசுவாசிக்கு தான் மாறும். அப்ப அந்த சாத்தான் சொல்லுவான், நீ இதுல பிரச்சனை, நீ அதையும் செஞ்சிருக்க அப்படிமா. உடனே அவன் அதை பார்ப்பான், வியாதிக்கு இருக்கும்,
ஆமா அதையும் செஞ்சிருக்கோமே, அதுல இருந்து வாங்கணும், ஒவ்வொன்றையா அதைத்தான் நினைச்சு கொண்டு இருப்பானே ஒழிய அவன் உறுதியா சொல்ல முடியாது. நான் அக்கிரமத்துல இருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கேன், போ வெளியேன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. எதனால் நியாயப்பிரமாணத்தை இப்படி நாம பேசுறோம் அப்படின்னா, நியாயப்பிரமாணம் நல்லது, ஆனால் நியாயப்பிரமாணம் ஆவியா இருக்கும்போது மனுஷன் மாம்சமாக இருக்கிறான். இப்ப நீங்க ஆவியா இருக்கிறீங்க, நீங்க ஆவியா இருக்கிறனால உங்களுக்கு மண்ணா ஆவின் மண்ணாதான் தேவை. அல்லேலூயா. அப்போ அந்த அக்கிரம செயல்கள் இதே, அத நீங்க அக்கிரமத்துல உங்களால சரிப்படுத்த முடியலன்னா நீங்க என்ன செய்வீங்க? அவங்க சரியா இருந்ததுனால அவங்களுக்கு மன்னிக்கப்பட்ட அவங்க வியாதி சமமாயிடும். நான் சரியா இல்லை, அதனால நான் எனக்கு இந்த வியாதி இருக்குது அப்படி நீங்க நினைக்கிறபடினால் அந்த வியாதி உங்களுக்குள்ளே அதை என்ன சொல்றவங்களே மரணத்துக்கு நேராக கொண்டு போகும். இதற்கு அடித்தளம் என்ன? இந்த வியாதி அவங்க ஜெயிக்க முடியாமல் போனதற்கு அடித்தளம் என்ன? அவிசுவாசம். அவிசுவாசம் மட்டுமல்ல, அதில் மேல அதை செய்ய முடியாது என்பதை அவங்க நம்பினபடினால். ஆனா இயேசு சொல்ல, இதை நான் சுமந்திருக்கிறேன், நீ இதை விசுவாசிப்பாயானால், இயேசு சுமந்திருக்கிறார் என்று நீ விசுவாசிப்பாயானால் இந்த வியாதிக்கு நீ எதிர்த்து நின்றிருப்பாய். அல்லேலூயா. இந்த வியாதிக்கு பிசாசுக்கு நீ எதிர்த்து நின்றிருப்பாய். அப்பொழுது இந்த வியாதிக்கு பிசாசுவோடு இருந்து ஓடி போயிருப்பான். நீ மரணம் உனக்கு சம்பவிக்காது. அல்லேலூயா. அப்படி நீங்க யோசிச்சு பார்க்கணும், இந்த வியாதிப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு அநேகருக்கு வருகிறது. அதனாலதான் நான் உங்களுக்கு இதை அதிகமா பேசுகிறேன். என்னை வாக்குத்தத்தத்தை கூட நீங்கள் நினைச்சு கொள்ளுங்க. அக்கிரமம் எனக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது, என் நீர்கள் நொறுக்கப்பட்ட நீர்களுக்காக என் தேவன் சுமந்து தீர்த்திருக்கிறார். ஆனபடினால் இதற்குள்ளது எதுவும் எனக்கு வர முடியாது என்பதை நீங்க உறுதியா இருங்க. அல்லேலூயா. ஆமா, இந்த சரீரத்தில் தேவன் தங்கி இருக்கிறார். இந்த ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. இந்த ஆலயத்துல எதுவும் தீட்டுப்பட முடியாது. இந்த ஆலயத்துல எந்த சேதமும் வர முடியாது என்பதை நீங்க உறுதியா இருங்க. ஆமென். உங்க ஆலயம் நல்லா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எப்படி நாம் இந்த ஆலயம் நல்லா இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்து கட்டினோமோ, அதே போல உங்க சரீரமாகிய ஆலயம் நல்லா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்க ஆலயம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறதை நீங்க விசுவாசிங்க. அல்லேலூயா. அப்ப அக்கிரமம் இருந்துச்சுன்னா என்ன வரும்? வியாதி வரும். இப்போ நீங்க பாவத்துல இருந்து எப்படி நீங்களாக்கப்பட்டீங்க? நல்லா கவனிங்க. பாவத்துல இருந்து எப்படி நீங்களாக்கப்பட்டீங்க? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க எதுல இருந்து நீங்களாக்கப்படுறாங்க? பாவத்துல இருந்து நீங்களாக்கப்படுறாங்க. இந்த பாவத்துல இருந்து நீங்க எப்படி நீங்களாக்கப்பட்டீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப ஏதாவது விளக்கை செலுத்துறீங்களா? இல்ல. இயேசு என் பாவத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்று நீங்கள் இங்க இருந்தே விசுவாசித்தீங்க, அப்படிதானே? இயேசு என் பாவங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்து என்னை புதிய சிருஷ்டியாக மாற்றினார். இயேசு என் பாவத்தெல்லாம் சுமந்து தீர்த்தார் என்று நீங்கள் எதிலே விசுவாசித்தீங்க? உங்கள் இருதயத்திலே நம்பினீங்க, அப்படிதானே? நம்பினபடினால் உங்க பாவம் என்ன செய்யப்பட்டுச்சு? மன்னிக்கப்பட்டுச்சு. நீங்க நம்பினபடினால் மன்னிக்கப்பட்டுச்சு. உங்களுக்காக மட்டும்தான் இயேசு. இப்ப நீங்க இப்படி சொன்னதுனால போய் இயேசு உடனே போய் அடிக்கப்பட்டாரா? அதை கவனிங்க. நீங்க இப்போ சொல்றீங்க இயேசு என் பாவத்தெல்லாம் மன்னிச்சார், என் நோய்கள்லாம் மன்னிச்சார் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் அடிக்கப்பட்டாரா? இல்ல. 2000 வருஷத்துக்கு முன்பாகவே எல்லாருக்காகவும் அடிக்கப்பட்டார். நல்ல கவனிங்க. எல்லாருக்காகவும் அடிக்கப்பட்டார். எல்லாரும் அக்கிரமமும் அவர் மேல் சுமக்கப்பட்டுச்சு. எல்லோருடைய மீறுதலுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். இது எல்லாமே எல்லாருக்காகவும் செஞ்சார். எல்லாருக்காகவும் செஞ்சார்களா? அப்ப சில பேர் மட்டும் என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் நான் பாவத்தில் இருக்கிறேன்னாங்க. சில பேர் தேவனிடத்திலே வரல. எதனால வரல? வந்தவங்க யாரு? என் பாவம் மன்னிக்கப்பட்டு சொன்ன வந்தவங்க யாரு? இயேசு கிறிஸ்து எனக்காய் செஞ்சிருக்கிறான்னு விசுவாசிக்கிறவங்க மட்டும்தான் என்ன செய்றாங்க? மன்னிக்கப்பட்டதை சொல்றாங்க, அப்படிதானே? ஆனா இயேசு அவங்களுக்காக மட்டும்தான் சிந்தினாரா? இல்ல. யாருக்கெல்லாம் சிந்தினாரு? எல்லாருக்காகவும் சிந்தினார், அப்படிதானே? அப்போ யார் யாரெல்லாம் சொன்னாங்களோ நம்பினாங்களோ அவங்க பாவம் என்ன செஞ்சிருக்கு? மன்னிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் வேற உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். நீ விசுவாசித்தபடினால் உன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு. ஆனா இயேசு எல்லாரும் பாவத்தையும் சுமந்தார். எல்லாருடைய அக்கிரமங்களுக்காகவும் அடிக்கப்பட்டார். எல்லாருடைய மீறுதலுக்காகவும் நொறுக்கப்பட்டார். கவனிங்க. அப்போ இப்ப பாவம் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டு நீங்க விசுவாசப்பட உங்களுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டு. இப்ப விசுவாசிக்காதவங்க, தன் சொந்த பக்தியில தேவனை தேடுறவங்க, கிறிஸ்தவ
சொந்த பக்தியில நான் பாவிதான் அப்படின்னு சொல்லி சொந்த பக்தியில தேவனை தேடிட்டு இருக்காங்களா? அப்ப அவங்களுக்கு பாவம் மன்னிக்கப்படுமா? மன்னிக்கப்படாது. ஏன் மன்னிக்கப்படாது? அவர்கள் இன்னும் இயேசு கிறிஸ்துவினால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் விசுவாசிக்காமல் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறேன் என்று நினைத்து அவர்கள் வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது பிசாசுடைய தந்திரம். நேற்றைய தினத்துல நான் டிவில ஒரு செய்தி கேட்டுக் கொண்டிருக்கிறேன். மிகப்பெரிய சர்ச்சை, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வருவாங்க. தெரிந்த ஊழியக்காரர் பேசிக் கொண்டிருக்கிறார். சவுலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். சவுல் கீழ்ப்படியாமல் போனான், பாவம் அவனுக்குள் இருந்தது. இன்னைக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிற பாவம் அவனுக்குள் இருக்கிறது. அவனுக்குள்ள அக்கிரமங்களே அவனுக்குள்ள செயல்பட்டுச்சு. இப்படி அவங்க பேசிக்கொண்டு அப்படியே விசுவாசிகள் சொல்றாங்க, நீங்க யாரெல்லாம் நீங்கள் இன்னும் பாவத்தில் இருக்கிறீங்க, நீங்க தவறா இருக்கீங்க, உங்களுக்கு பாவம் இருக்கிறது. யாருக்கு சொல்றாங்க? சபைக்கு, தேவனை தேடி வந்திருக்கிற சபைக்கு அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு பாவம் இருக்கிறபடினால் நீங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் இந்த பாவத்தில் இருந்து நீங்க விலகுங்கள், இந்த பாவத்திலிருந்து விலகுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. இதுல சிலவங்க பாவ குற்ற உணர்வு இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? நமக்குள்ள பாவம் எதுவும் இருக்குது, ஏதோ நம்ம இன்னைக்கு எழுத்து பேசிட்டேன், எனக்குள்ள பாவம் இருக்குது, ஏதோ நான் இன்னைக்கு உங்களை கோபப்பட்டுட்டேன், எனக்குள்ள என்ன இருக்குது? பாவம் இருக்குது. அப்படி பாவம் இருக்குன்னு நீங்க நினைக்கும் பொழுது நீங்க யாரை மறுதலிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் சிலுவையிலே செய்ததை நீங்கள் மறுதலிக்கிறீர்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவை மறுதலிப்பதுதான் என்னது? பாவம். ஹல்லேலூயா. பாவங்கிறது என்னன்னா இயேசு கிறிஸ்துவை மறுதலிப்பதுதான் பாவம். அப்ப இப்ப நியாயப்பிரமாணம் எதனால அவங்க கெட்டதா இருந்துச்சு? அவங்க நியாயப்பிரமாணத்தின்படி பிரசங்கம் பண்றபடினால் இப்போ அந்த கிறிஸ்துவை மறுதலிக்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது. அந்த ஊழியக்காரர் எப்படி சொல்ல வேண்டும் என்றால், அன்றைக்கு சவுல் பாவத்து நிமித்தம் அப்படி செய்து கொண்டிருந்தான். இன்றைக்கு உங்களுக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அந்த பாவத்தை நீக்கி உங்களை சுகமாக்கி இருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்டதால் பாவம் உங்களுக்கு வர முடியாது என்று பிரசங்கித்தார். திருச்சபை தேவன் ரத்தத்தால், இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு திருச்சபைக்கு வந்திருக்கிற ஜனங்களை ஒரு ஊழியக்காரன் பாவத்தில் இருக்கிறார் என்று சொல்லுவானால் அவன் கேட்கிறவருடைய விசுவாசனுடைய மனசாட்சிகள் எவ்வளவு குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அப்படி குற்றப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அந்த விசுவாசி நினைப்பான், நான் ஒரு பாவியானவன், நான் ஒரு பாவியானவன். அவன் பாவியானவன் அவன் இருதயத்தில் நினைக்கிறபடினால் அவன் இயேசு கிறிஸ்து அவருக்காக ரத்தம் சிந்தி அவனை பரிசுத்தமாக்குறதை அவன் மறுதலிக்கிறான். அந்த மறுதலிக்கிறது அவனுக்கு பாவமாக எண்ணப்படுகிறது. அதனால் அவனுக்கு வியாதி வருகிறது, மரணம் வருகிறது. போராடி கொண்டிருக்கிறான். ஆனால் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து எனக்கு என்னத்துக்காக என்னை கொண்டு வந்தார் என்றால் அவரை குறித்த விசுவாசத்தில் உண்டாகிற பரிசுத்தமும் பாவ மன்னிப்பும் பரிசுத்தமாக்கப்பட்ட சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு. அப்ப சபைக்கு எதை பேச வேண்டும் என்றால் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதை பேச வேண்டும். அப்படி பேசும்பொழுதுதான் நமக்கு யாருக்கு மாற்றப்படுவான், பாவத்தில் உண்டான எல்லாவற்றிலும் நீங்களாக்கப்படுவான். நீ பாவத்துக்கு மரித்திருக்கிறாய் என்று பேசும் பொழுதுதான், நீ பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறாய், அதற்காக இயேசு மரித்தார் என்று நீங்கள் கேட்கும் பொழுதுதான், ஊழியர் பேசும்போது அதை நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் நம்புவீங்க, என்னுடைய பாவத்தை இயேசு சுமந்து தீர்த்திருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள். நீங்கள் அப்படி விசுவாசிக்கிறதால் வருகிற நீதி உங்களை நீதி பாதையை நடத்தும். அதை நீங்கள் விசுவாசிக்கிறபடினால் உங்களை நீதி பாதையில நடத்தும். இத நீங்கள் நல்லா கவனித்தாதான் உங்க மனசுக்குள்ள ஏறும். எதையோ சத்தம் போட்டு பேசுறான், ஏதோ அப்படி பேசிட்டு போறான் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உள்ள நீதி வேலை செய்யாது. அதனாலதான் வசனத்தை நல்லா கவனிங்க. அது உங்களை வாழ வைக்கும். அது உங்களை எல்லாவற்றிலும் உங்களை உறுதித்தன்மைக்கு கொண்டு வரும். அது உங்களை எல்லா தேவைகளையும் சந்திக்கும். அது உங்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்கக்கூடிய சகலவற்றையும் உங்களுக்கு கொடுக்கும். ஏனென்றால் நீங்கள் அதை தரித்துக் கொள்ளும் பொழுது அவரே உங்களுக்கு எல்லாவற்றையும் எல்லாமா இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் இதையெல்லாம் தரித்துக் கொண்டு இயேசு எனக்காக செய்திருக்கிறார், இயேசு என் பாவத்தை மன்னிச்சிருக்கிறார், அக்கிரமத்தை மன்னிச்சிருக்கிறார், என் நோய்களை கல்வரால் சுகமாக்கி இருக்கிறார், எனக்கு நீடித்த ஆயுசை தந்திருக்கிறார், எல்லா தரித்திரத்தை மாற்றி இருக்கிறார், என் வேதனைகளை நீக்கி இருக்கிறார், கொடுமைக்கு என்னை தூரப்படுத்தி இருக்கிறார், நான் விசுவாசத்தை ஜெயிக்கும் அதிகாரத்தை தந்திருக்கிறார். இதையெல்லாம் நீங்கள் பேச 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 அப்படிப்பட்டவராக நீங்கள் மாறுகிறீர்கள். இதை விட்டுவிட்டு நான் ஒரு பாவி, நான் ஒரு மண்ணு, நான் ஒரு தூசி, நான் ஒரு குட்டை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பழைய பாவ மனுஷனாகவே இருக்கிறீர்கள்.
அவர் அவருடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். ஹalleluya. அப்ப நீங்க நீதிக்கு நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொன்னாதான் யார் மரித்ததை நீங்கள் அடையாளம் காட்டுறீங்க? நான் பாவத்துக்கு மரிச்சு நீதிக்கு பிழைத்திருக்க நீங்க சொன்னாதான் கிறிஸ்துவை நீங்கள் மறுதலிக்காம இருக்கிறீங்க. ஹalleluya. நான் இன்னும் பாவத்துல தான் இருக்கிறேன்னு சொன்னா நீங்க கிறிஸ்துவை மறுதலிக்கிறீங்க. காரணம் அந்த பாவத்துக்கு உண்டான சம்பளத்தை அவர் செலுத்திருக்கிறதை நீங்க மறுதலிக்கிறீங்க. ஆனாலும் இன்னும் பாவத்துல இருக்கிறேன்னு சொல்றீங்க.